Hey everyone, welcome back to my channel. இந்த வீடியோவை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. எஸ், இட்ஸ் டைம் டு வெல்கம் our நியூ லிட்டில் ஒன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்னோடய லேபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோப் யூ ஆல் நோ இது என்னோடய செகண்ட் பேபி அண்ட் இந்த டெலிவரி வந்து ஒரு பிளான்டு சி செக்ஷன் தான். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தோம். டாக்டர் வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டுக்கு முந்தின நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. 24th செப்டம்பர் நைட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். என்னதான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து இது செகண்ட் டெலிவரியாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது அண்ட் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருந்தது. ஏன்னா திரும்பி நான் இந்த வீட்டுக்கு வரும்போது கையில் என் கூட இன்னொரு குட்டி பாப்பா இருக்க போகிறாங்க. நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும், அம்மா வீட்டிலேருந்தும் எல்லாரும், அது மாதிரி தம்பி ஒய்ஃபு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என் கூடவே வந்துட்டாங்க. டாக்டர் ஏர்லியாகவே கொஞ்சம் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 8 o'clock மேலே வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எதுவுமே டின்னர் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான், ஜஸ்ட் 5 minutes தான். ஸோ நாங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனவுடனே அட்மிஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளை ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வந்ததே ஏதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாருமே ஒன்றா கூடி ஜாலியாக பேசிகிட்டே தான் இருந்தோம். ஒரு சைடு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சைடு உள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது அண்ட் இன்னொரு சைடு எக்ஸைட்மெண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எப்படா டைம் ஆகும், எப்படா பாப்பா நம்ம கையில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லோரும் வரப்போகிற பாப்பாவை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க அண்ட் ரூமையும் கொஞ்சமாக எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து ரூமில் அடுக்கி வச்சுட்டு இருந்தோம். கேஷியும் இதே ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தா. அவள் பிறக்கும் போது 2nd floor வரைக்கும் தான் இருந்தது. எனக்கு ரூம் அலோகேட் பண்ணது 2nd floorல. பட் இப்போ வந்து இங்கே புதுசாக 3rd floor கட்டியிருக்காங்க. இப்போ வந்து ரூம் நமக்கு வந்து 3rd floorல தான் கொடுத்துருக்காங்க. ரூமில் வந்து செட்டில் ஆன உடனே நான் டாக்டரை மீட் பண்ணேன். எனக்கு ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தது. நான் அதை வந்தவொடனே டாக்டர் கிட்ட சொன்னேன். ஸோ என்னை உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்க. பண்ணிவிட்டு இது வந்து லேபரோட ஏர்லி சைன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் திரும்ப நான் ரூம்க்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன மெடிசன்ஸ் வாங்கணும், என்னென்ன வைக்கணுன்றதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டைம் ஒரு 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட், தம்பி ஒய்ஃபு, அப்பா எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும், என் மாமியார், என் அம்மா அண்ட் கேஷி நாங்கள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. இந்த நைட் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் மெமரபிளாக இருக்கணுன்றதுக்காக. அண்ட் இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூமோட டோர். இது வந்து ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன ரூம் தான். ரூம்குள்ளே வந்த உடனே ரைட் சைட்லேயே ஒரு பாத்ரூம் அண்ட் அது பக்கத்துலேயே டிவி, கொஞ்சமாக ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கீழே. அது பக்கத்தில் நம்ம கூட ஸ்டே பண்ணுற ஒரு கெஸ்ட்டு அட்டெண்டர் ஸ்டே பண்ணுறதுக்காக சோஃபா கம் ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே நல்ல ஸ்பேஷியஸாக ஸ்டோரேஜ் எல்லாம் இருந்தது. நானும் கேஷியும் உள்ளே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். மற்றவங்களாம் வெளியில் வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே தான் அன்றைக்கி டைம் வந்து போயிட்டே இருந்தது. தூக்கமே வரல சுத்தமாக. கொஞ்ச நேரம் கழித்து சிஸ்டரும் வந்திருந்தாங்க. வந்து கொஞ்சமாக ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ண டைம் காலையில் 9 o'clock. ஸோ அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாகவே ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் காலையிலக்குள்ளே முடிக்க முடியும்ன்ட்டு எனக்கு நைட்டில் இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா மாமியார்லாம் கீழே தரையிலே படுத்துக்கிட்டாங்க அண்ட் கெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்த பெட்டில் தான் நான் போய் படுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னோடய பெட்டை வந்து கேஷி ரொம்ப கெஞ்சி அவள் படுத்துக்கணும்னு சொல்லி கேட்டால் சரின்னு சொல்லி நானும் குழந்தை ஆசைப்பட்டாலேன்னு அதில் வந்து படுக்க வச்சுட்டேன். என்னை விட கேஷி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள் பாப்பாவை பார்க்குறதுக்காக. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, முழிச்சிட்டே தான் இருந்தாள். நைட்டு ஒரு 12 o'clock ஆகிருக்கும். அப்போ வந்து எனக்கு லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் அடிக்கடி ரெஸ்ட் ரூமும் போகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கும் வந்து இந்த ஹைட்டான பெட்டில் ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி நானும் அந்த பெட்டிலே போய் செட்டில் ஆகிட்டேன்.
ஸோ போக 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 வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வலிக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடது பிளான்டு சி செக்ஷன் தான். பட் நடுவில் வந்து எனக்கு லேபர் பெயினும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பெயின் கொஞ்சம் பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் போய் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டோம். சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க. கர்ப்பப்பை வந்து இன்னும் வாய் திறக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பேபியோட ஹார்ட் பீட்டும் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குன்றதுனால காலையில் பிளான் பண்ண மாதிரி சி செக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இன்னும் பெயின் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் சி செக்ஷனை ஏர்லியராகவே பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலை. பட் எனக்கு ப்ராப்பராக அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஏன்னா நைட்டு டியூட்டியில் ஒரு ஜென்ரல் டாக்டர் தான் இருந்தார், கூட வந்து நர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் மெயினாக நான் பார்த்துட்டு இருந்த டாக்டர் வந்து காலையில் தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு தெரியும்னு சொல்லிட்டாங்க. நானும் கேஷியை மட்டும் முழிச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தோம். என்னால் ஓரளவுக்கு மேலே பெயினும் தாங்கவே முடியல. தூங்கிட்டு இருக்கவங்களாம் எழுப்பலான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டேன். எழுப்பினதுக்கப்புறமா கொஞ்சமாக நடக்க சொன்னாங்க. வெளியில் போய் நடந்துட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் பெயின் கம்மியாகுது. திரும்ப வந்து படுத்தா பெயின் ஜாஸ்தி ஆகுது. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இப்படியே தான் போயிட்டு இருந்தது. பட் எனக்கு தோணுனது என்னென்னா பெயின் வந்துடுச்சு அண்ட் கொஞ்சமாக ப்ளீடிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை சுத்தமாக. அந்த பெயின்லேயே நைட் ஃபுல்லாக இருந்துட்டேன். அதுக்கப்புறமா காலையில் டாக்டர் வந்து பார்த்தாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு சி செக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் பிளான் 9 o'clock ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 7:30 இருக்கும் போதே ட்ரிப்ஸ் போடுறது, ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மாட்டி விட்டுட்டு கேப்பு, ஷாக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு என்னை அந்த ஸ்ட்ரெச்சரில் உட்கார வச்சு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. உள்ளே போனோடனே ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு 9:40 அப்படி இருக்கும். அந்த டைமில் வந்து பாப்பாவை வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. எஸ், இட்ஸ் அ கேர்ள் பேபி. நான் வெளியில் வர்றதுக்கு ஒரு 10 o'clock மேலே ஆகிடுச்சு. பட் பேபியை வந்து என் கூட அனுப்பலை. கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. பேபி வந்து பிறக்கும் போது ஐ திங்க் கொஞ்சம் ஏதோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கு. அதனால் கொஞ்சமாக அப்சர்வேஷனில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பேபியை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 days எக்ஸைட்மெண்ட்லேயே போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல அந்த டேஸ். செகண்ட் டேவே ரூமில் எழுப்பி கொஞ்சமாக நடக்க வச்சாங்க. அண்ட் தேர்ட் டேலாம் வந்து என்னை வந்து வெளியிலவே வாக் பண்ண சொல்லி சொன்னாங்க. அங்கே இருந்த நர்சஸ் எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி க்ளோஸாக பழகிட்டாங்க. அண்ட் என்னையுமே வந்து ரொம்ப நல்லா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேஷி பிறந்திருந்தப்போ செகண்ட் தேர்ட் டேலாம் வந்து கொஞ்சம் நான் நல்லாவே எந்திரிச்சு உட்காந்தேன் அண்ட் நல்லாவே நடக்கவும் ஆரம்பித்தேன். இது செகண்ட் டெலிவரின்றதுனால ஸ்டிச்சஸ் மேலே திரும்ப ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறது எல்லாமே சேர்த்து பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் ஆல்சோ நடக்கும்போது நடக்கிறது கொஞ்சம் ஸ்டர்டியாக நடக்க முடியல. ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. எங்கள் வீட்டிலே கேஷி மட்டும்தான் கேர்ள் பேபி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. மற்ற எல்லோரும் வந்து பாய் கேட்டுட்டு இருந்தோம். பட் கேஷி கேட்ட ஆசைப்பட்ட மாதிரி அவளை கேர்ள் பேபி பிறந்துச்சு. அவளை கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷம். அவந்திகா, கேஷி இவங்க 2 பேருமே பாப்பா விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. 2 பேரும் 2 சைடில் நின்றுட்டே தான் இருந்தாங்க பாப்பா தொட்டில் பிடிச்சிட்டு. கேஷி பிறந்திருந்தப்போ எனக்கு 5th day மேலே தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 6-7 days கிட்ட ஆகிடுச்சு. பட் சடனாக இவளுக்கு வந்து 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, விச் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் திங்ஸ் எதுவும் ரெடி பண்ணவும் இல்லை. சரி, நாங்கள் டிஸ்சார்ஜ்னு சொன்ன உடனே வீட்டுக்கு எப்படா போவோன்னு இருந்தது. கடன்னு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்களாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் எங்களுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. நான், அம்மா, கேஷி மட்டும் தனியாக பின்னாடி போயிட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி போயிட்டு ஆரத்தி, தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணணும். அண்ட் பாப்பா வரதுனால ரூமும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாமே முன்னாடி அவங்க போய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி கேர்ள் பேபி வந்துச்சு. எப்படி ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஏன் ரொம்ப ஹாப்பி? நான் கேர்ள் பேபி கேட்டேன்.
சரி, பாய் பேபி பிறந்திருந்தா 50% பிடிக்கும். எல்லாமே நீயே பண்ணுவேன். நானே எல்லாமே பண்ணுவேன். அவளை குளிக்க வைப்பேன், சாமி நீயே அதை ஸ்கூலுக்கு நானே கூப்பிட்டு போவேன், ஸ்கூல்லேருந்து நானே கூப்பிட்டு வருவேன். பார்க்கலாம். வீட்டுக்கு வரும்போதே எல்லாரும் கீழே ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் நெய்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க பாப்பா பார்க்குறதுக்காக. வீட்டுக்கு வரதில் எனக்கு ஒரு சேலஞ்ச் என்னென்னா, நம்ம வீடு வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது அண்ட் வீட்டில் லிஃப்ட்டும் கிடையாது. 2 மாடியுமே நடந்து தான் போகணும். அம்மா பாப்பாவை தூக்கிட்டு மேலே ஏறிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து கை பிடிச்சி பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக மேலே கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாரு. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பும் போது 2 மாடி தானே, தாராளமாக ஏறிலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். பட் ஒரு ஸ்டெப்பாக ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் தான் கால்லாம் ரொம்பவே உதற ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் வந்து ஷிவரிங் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நேராக உள்ள பூஜை ரூம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அவளை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டோம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் என்ன தான் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி அண்ட் வீட்டு பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டில் போய் நம்ம பெட்டில் படுத்து எப்படா தூங்குவோம், அண்ட் பாப்பாவை எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலாக பாப்பாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இது வரைக்கும் 3 இருந்த நாங்கள் இப்போ 4 ஆகிட்டோம். என்னோட டெலிவரி டேஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம். பாப்பா வீட்டில் தான் கத்திட்டு இருக்காங்க. என்னோட டெலிவரி டேஸ் இப்படி தான் போச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடும் போதில் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். See you all in my next video soon. Till then, bye.